ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஞ்சரை மடனாராய் பதிகத்தினுடைய 6வது பாசுரம் தொடங்கி அனுபவிக்க வேண்டும். 5ஆம் பாட்டுல எம்பெருமானுக்கு நாராயணன் அப்படின்ற திருநாமம் இருக்கு, சர்வரக்ஷகன். அப்போ என்ன ரட்சிக்காம போனால் அவனுக்கு நாராயணன் அப்படின்ற திருநாமமே தங்காது அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அதுக்கு பதிலாக எம்பெருமான் இப்படிதான் சொல்ல போறானோ அப்படின்னு ஆழ்வார் நினைக்கிறார். இந்த பாட்டுல என்ன நினைக்கிறார் ஆழ்வார் அப்படின்னா, ஒரு காலம் எம்பெருமான் இப்படி நினைப்பானோ, நாராயணன் அப்படின்ற பெயர் போனா கூட பரவாயில்ல, ஆனா பராங்குஷ நாயகியோட கலக்கிறது எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு கால் நினைப்பானோ அப்படின்ற ஒரு அச்சத்தோட நினைவோட ஆழ்வார் இந்த பாட்டை அருளி செய்கிறார். 6ஆம் பாட்டு. அருளாத நீர் அருளி அவராவி துவராமுன் அருளாழி புட்கடவேர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்ட கால் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே. இந்த பாட்டுல ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறாருன்னா, சரி எம்பெருமானுக்கு என்னிடத்துல கலக்கணும் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை, தன்னுடைய பேர் போனா கூட பரவாயில்ல, கலக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு அவன் இருந்தானே என்றால் ஆடி வரி வந்தேன் அப்படின்னு மண்டை குறித்து தூது விடுற, நீ ஒரு விஷயம் சொல்லி அவன் இடத்துல போயிட்டு, அவன் என்னிடத்துல கலக்கலாம் வேண்டாம், என்னிடத்துல பல நாள் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, வேற ஏதோ வியாஜத்தை இட்டு ஒரு முறை நான் இருக்கக்கூடிய வீதியில ஒரு நாள் வந்தானா போதும், அதுவே எனக்கு திருப்திகரமா இருக்கும். ஆக அவனுக்கு பேரும் தங்கும், ஏன்னா ஆழ்வாரை ரட்சித்தான் இல்லையா, ஆகையினால நாராயணன் அப்படின்ற பெயரும் தங்கும். என்னோட கலக்கிறதுனால வந்த அவத்தியம் குறைபாடு அதுவும் அவனுக்கு கிடையாது. ஆக இப்படி நடக்கலாமே அப்படின்னு இந்த பாட்டுல வண்டு குறித்து ஆழ்வார் தூது விடுறார். அருளாத நீர் அருளி அப்படின்னு எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம் சாத்தாரார் அப்படின்னு நன்றியர் சாதிக்கிறார். பெருமாளுக்கே திருநாமம் என்ன அப்படின்னா, இப்ப அருளாத நீர், அருளே தெரியாது அப்படின்னு. எந்த எம்பெருமானை பார்த்து ஆரம்பத்திலேயே மயர்வர்தம் மதிநலம் அருளினன் அப்படின்னு அந்த அருள் அப்படி கொண்டாடினாங்களோ, அதே ஆழ்வார் அதே எம்பெருமானை பார்த்து இப்போ அருள்ல என்னன்னே தெரியாது அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, எம்பெருமானுக்கு அருள் பூர்ணமா இருக்கு, ஆனா அருளாத நீர், அவன் அருள் செய்ய மாட்டேங்கிறான். யாருக்கு அருள் செய்ய முடியும்? யாரு உடைய தசையானது மிக தயனீயமாக இறங்கத்தக்கதாக இருக்கோ அவர்களிடத்துலதான் அருள் செய்யணும். அப்படிப்பட்ட இறங்கத்தக்க தசை பராமச நாயகி. அப்போ அவளுக்கு அருள் செய்தாதானே எம்பெருமானுடைய அருளை நிலைக்கும். ஆகையினால அருளாத நீர், இப்போ வேண்டிய இடத்துல அருளாத நீர் அப்படின்னு அர்த்தம். அருளாத நீர் அருளி, நீர் அருள் செய்ய வேண்டும். அவர் ஆவி துவராமன், இந்த பராமகௌஷ நாயகியினுடைய ஆவியானது துவராமன், அது அழிவதற்கு முன்பு. இப்படிதான் சீதா பிராட்டி திருவடி இடத்துல சொன்னான். என்ன சொன்னா அப்படின்னா, ஜீவந்தீமாம் யதா ராமஹா சம்பாவயதி கீர்த்திமான் தத்வயா ஹனுமன் வாச்சா தர்மம் அவாப்னுதி அப்படின்னு. நான் ஜீவிக்கிற தசையிலேயே எம்பெருமான் ராமபிரான் என்னை ரட்சிக்கணும், அந்த மாதிரி நீ ராமபிரான் இடத்துல போய் பேச வேண்டும் அப்படின்னு சொன்னான். அது போலதான் அவர் ஆவி துவராமன், அது அழிவதற்கு முன்னாடி அவர் அருள வேண்டும் அப்படின்னு போய் சொல்றான். அருளாத நீர் அருளி அவர் ஆவி துவராமன் அருள் ஆழி புட்கடவீர், அருள் ஆழி புட்கடவீர். அருளையே தனக்கு நிரூபகமாக கொண்டது யாரு அப்படின்னா கருடன். புல்ன்றது பக்ஷி, எம்பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய பக்ஷி கருடன். அருள் ஆழிப்புட் அப்படின்னா, ஆழினா ரொம்ப கம்பீரமாக இருக்கக்கூடியது, அப்படி இல்லைன்னா ஆழினா வட்டமாக இருக்கு, அதாவது சுழன்று வரக்கூடியது. அந்த வாகனமாக இருக்கக்கூடிய கருடன் என்ன பண்றாரு அப்படின்னா, எம்பெருமானுடைய திருமேனி ஸ்பர்சத்தினால அவருக்கு பிரம்மம் ஏற்படுறது என்னன்னே புரியல, அப்படி திளைத்து இருக்கிறதுனால அவர் அந்த சுக ஸ்பர்சத்தினால அப்படியே சுத்தரார், அதுதான் ஆழி. ஆக ஆழி புல். அதே போல அருட்புல். எந்த ஆழ்வார் வெஞ்சரப்புல் அப்படின்னு முதல் பாட்டுல சொன்னாரோ, அதே ஆழ்வார் அதே கருடனை பார்த்து என்ன சொல்றார், அருளாடிப்புள் அப்படின்னு சொல்றார். ஏன் இப்போ அருட்புள் அப்படின்னு மாத்திட்டார் அப்படின்னா, அங்க என்ன பிரகரணம், என்ன கான்டெக்ட்ல சொன்னார் ஆழ்வார் அப்படின்னா, எம்பெருமான அக்ரூர ஹிருதய சீக்கிரம் பிரேரயதே ஹயான்
ஏவமார்த்தாசயோஷிச்சு கிருபா கஸ்தின ஜாயத்தே அப்படின்னு இந்த அக்ரூரர் போல இருக்காரு இந்த கருடன். எப்படி அந்த அக்ரூரர் வந்து கண்ணனை ஓட்டி கொண்டு போனாரோ மதுரையை நோக்கி கோபிகளிடத்துல இருந்து பிரித்து, அது போல இவர் என்ன பண்றார், என்னிடத்துல இருந்து பிரித்தாரு அப்படின்றதுனால வெஞ்சரை புல் அப்படின்னு அங்க அஞ்சரிய மடனாராய் முதல் பாட்டுல சொன்னார். இங்க இப்போ கொண்டு வர வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் இல்லையா, அதனால அருளாழிப்புள், அருளாழிப்புள் கடவீர், அந்த புள்ளை கடவீர் அப்படின்னா நடத்த வேண்டும், ஓட்ட வேண்டும். டிரைவரை போல எம்பெருமான் இது வாகனம் தானே, அதனால ஓட்ட வேண்டும். கடவுதல் அப்படின்னா ஓட்டுதல். ஆக அருளாழிப்புள் கடவீர், அருளாழிப்புள் கடவீர் அப்படின்றது ஒரு வார்த்தை கிடையாது. அருளாழிப்புள்ளை கடவீர், அதே ஓட்ட வல்லீர், ஓட்ட வேண்டும் அப்படின்னு. ஆக கடவீர் அவர் வீதி ஒரு நாள், ஒரு நாள், ஒரே ஒரு நாள் போதும். அவர் வீதி, அந்த பராமச நாயகியினுடைய வீதி. இங்க பதிகத்திலே ஆழ்வார் அந்த நாயகியை சொல்லும் பொழுது அவர் அவர் அப்படின்னு மரியாதையோடய சொல்றார். ஏன்னா சீதா பிராட்டியை பத்தி பேச்சாச்சே. அதனால எந்த பிராட்டியா இருந்தாலும் எம்பெருமானுடைய அந்த சாமீத்தியத்துக்கு, அதாவது எம்பெருமானுடைய சாமீபியத்துக்கு அருகாமையில் இருக்கிறபடினா அந்த ஏற்றம் உண்டுதான். அவன் நாயகி அவள் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நாயகியே ஆழ்வார் வந்து அவர் அப்படின்னு தான் சொல்றார். அவர் வீதி ஒரு நாள், ஒரு நாள் வந்தா போதும். ஏன்னா பல நாள் வந்தா கூட என்ன ஆகும், நான் பார்க்குற வாழ்க்கை சந்தேகம் ஏற்படும். இது ஆழ்வார் வந்து ரொம்ப ஆழ்வார் ரொம்ப பிரீத்தி போல இருக்கு பெருமாளுக்கு. அதனால பல நாள் இதே வீதியில போறாரு. இந்த வீதி ஆழ்வாருடைய வீதி, பல நாள் போனா இப்ப ஆழ்வாருக்கு பிரீத்தியோ அப்படின்னு சந்தேகம் வரலாம். மற்றவர்களாம் எதுவுமே வேண்டாம், ஒரு நாள் வந்தா போதும். அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்ட கால். இப்பதான் ஆழ்வார் தன்னுடைய உண்மையான நிலையை சொல்றார். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பிராட்டி புருஷகாரம் கூட வேண்டாம், அவனே வந்து கிருபாவானா இருக்கக்கூடியவன். அவன் இடத்துல போய் இது ஒரு முறை சொல்ல அருள் ஆழி அம்மானை என்று அந்த எம்பெருமான் வந்து கம்பீரமான, அதாவது ஆழிய உடையவன். அதே போல அருள் அம்மான், ஆழி அப்படின்றது வந்து சக்கரம், ஆழியுடைய அம்மான் அருளுடைய அம்மான் அப்படின்னு பெருசு வியாக்கியானம். இது ஒரு வியாக்கியானம். அப்படி இல்லைன்னா அருளாழி அப்படின்னா அந்த திருவாழி இருக்கு இல்லையா, சுதர்சன ஆழ்வான், அதுக்கே பெரிய கிருபை உண்டு. அப்படிப்பட்ட கிருபையுடைய சுதர்சன ஆழ்வானை தரித்த எம்பெருமான் அப்படின்னு அருளாழி. அப்ப சேர்ப்பார் இருக்கார்கள், அருளை கொண்ட சேர்ப்பார்கள் கூடவே இருக்கார்கள். அருளாடி அம்மானை கண்ட கால் இது சொல்லி அருள் ஆழிவிட நெஞ்சை வினையும், அதாவது சொல் ஆழி வரிவண்டே யாமும் மென் பிழைத்தோமே அப்படின்னு. ஆழி வரிவண்டே யாமும் மென் பிழைத்தோமே. ஆழி வரிவண்டே, ஆழி நம்மளுடைய கம்பீரமா இருக்கக்கூடியது. ஏன்னா ஆழி ஆழினாலே கடல் அப்படின்னு அர்த்தம். கடலுக்கு என்ன தன்மை, கம்பீரமா இருக்கு, அகாசமா இருக்கு, ஆழமா இருக்கு இல்லையா. ஆழமா இருக்கு அப்படின்னாலே இத சிறந்த வெக்திகளை பத்தி சொல்லும் பொழுது இந்த ஆழமா இருக்கக்கூடிய தன்மை, காம்பீரியம் அப்படின்றது என்னன்னா, தங்கள் மனசுல என்ன ஓடின்னு இருக்கு அப்படின்றத வெளில காட்டிக்கவே மாட்டாரு. அதான் காம்பீரியம் அப்படின்றது. ஆக அப்படிப்பட்ட ஒரு வண்டே ஆழி. அப்படி இல்லைன்னா ஆழினா சுத்தி சுத்தி வருது, ஆழியாச்சு. அதே போல வண்டானது அதுக்கே பிரமணம் தான், பிரமராகம் அப்படின்னா அதுக்கு பெயரு. அதெல்லாம் சுத்தி சுத்தி வரக்கூடியது அந்த வண்டு ஆழி. வரி வண்டே, வரி வரி அப்படின்னாலே அழகு அப்படின்னு. வரி சிலை, வரி சிலை அப்படின்னா அங்கங்க வரும். வரி சிலைன்னா அழகிய சிலை, அழகிய வில். வரினா அழகு. ஆக ஆழி வரி வண்டே யாமும் என் பிழைத்தோமே, யாமும் என் பிழைத்தோம். நான் கூட என்ன தப்பு பண்ணேன், எம்பெருமான் தான் தப்பு பண்றான். என்ன பண்றான், இவ்வளவு அழ வச்சு கூட வரமாட்டேங்கிறான், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்கிறார். யாமும் என் பிழைத்தோமே அப்படின்னு. ஆக இந்த 6ஆம் பாட்டுல பண்டை குறித்து தூது விடுறார். ஒரு நாள் வந்தா போதும் அப்படின்னு இந்த 6ஆம் பாட்டுல தூது விடுறார். அடுத்த பாட்டு என் பிழை. இதுதான் அந்த திருவாய்மொழியினுடைய நிதான பாட்டு. இங்கதான் அந்த அபராத சகத்வம் அப்படின்னு சொல்லப்படுறது. எம்பெருமான் வந்து என்னுடைய பிழையை பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு. கீழே என்ன பண்ணார் ஆழ்வார், ஞாபகம் என் பிழைத்தோம் அப்படின்னு சொன்னாரா, எனக்கு என்ன பிழை இருக்கு அப்படின்னார். இந்த பாட்டுல என்ன பண்றாருன்னா, என்னுடைய பிழையை பொறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி கீழே வந்து பிழையே இல்லைன்னு சொன்னவர் இந்த பாட்டுல பிழை இருக்குன்ற மாதிரி ஒத்துக்கிறாரே அப்படின்னா, இது 50 உரையில கடைசியில இந்த பாட்டினுடைய இறுதியில, 7ஆம் பாட்டினுடைய இறுதியில ரொம்ப அழகா காட்டியிருக்கார்கள். அபிபகமவாதா அப்படின்னு தன்னிடத்துல தப்பு இருக்குன்னு ஒப்புக்கொண்டு அழகர்கள் வாதம் வைக்கிறார். எம்பெருமானே என்னிடத்துல தப்பு இருந்தாலுமே கூட உன்னிடத்துல மகாகுணம் இருக்கு, அபராத சகத்துவம் அப்படின்ற மகாகுணம் இருக்கு, அதுவும் மறந்து போயிருந்தா அப்படின்னு இந்த பாட்டு தெரிவிக்கிறார். என் பிழை கோப்பது போல பணிவாடு ஏறுகின்ற என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு என் பிழைத்தாள் திருவடியின் தகவினுக்கு என் உருவாய் சொல். என் பிழைக்கும் இளங்கிலேயே யான் வளர்த்த நீ அலையே. என் இழை முதல்ல வந்து என் பிழைன்னு பிரிக்க கூடாது. என்பு இழை,
அதாவது என்புனா எலும்புன்னு அர்த்தம். என்பு இழை கோப்பது போல, என்பிலே எலும்பிலே இழை, இழைன்றது நூல், நூலோ கயிறோ, அந்த இழை அதை எதுல கோக்க முடியும்? கோக்குறதுனால துளை இருக்கணும் இல்லையா? ஓட்டை இருந்தா தானே நூலை கோக்க முடியும். அந்த மாதிரி ஓட்டைய போட்டு, எலும்புல ஓட்டையை போட்டு அவங்க நூலை விட்டா எப்படி இருக்கும்? அது போல என்பு இடை கோப்பது போல பனிமாடை ஈர்கின்ற, ஈர்கின்ற அப்படின்னா ஈர்கின்றது, என்ன அறுக்கின்றது. ஈறுதல் அப்படின்னா அறுத்தல், என்ன அறுக்கிறது. எது? இந்த பனிமாடை, குளிர்ந்த வாடை இருக்கு இல்லையா, வாடை காற்று. என்ன பண்றது அப்படின்னா என்னுடைய எலும்புல துளைய போட்டு ஒரு இழைய கோத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்றார். ஏன்? இதெல்லாம் நாயகிக்கு விசலேஷ தசையில இப்படிதான் இருக்கும். நாயகனோட கூடி இருக்கும் பொழுது எல்லாமே சுகாவகமா, சுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாயகனை விட்டு பிரிந்து இருக்கும் பொழுது எல்லாமே துக்காவகமாக, துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆக என்பு இழை கோப்பது போல பணிவாட ஈறுகின்ற என் பிழையே நினைந்தருடி அருளாத திருமாலாருக்கு. என்னுடைய பிழைய மட்டுமே நினைச்சிட்டு இருக்கார், தன்னுடைய குணத்தை பார்க்க மாட்டேங்கிறார். அபராஜ சகத்துவம் அப்படின்ற குணத்தை மறந்துட்டாரு. என் பிழையே நினைந்தருடி அருளாத, யார் அருள் செய்யல? திருமாலாருக்கு. திருமால் அருள் செய்யல. ரெண்டு அர்த்தம் சாதிக்கிறார். என்னுடைய பிழையை நினைத்து எனக்கு அருள் செய்யாதவர் அவர் திருமாலாகவே இருக்க முடியாது. ஏன்னா திரு பெரிய பிராட்டியார், அவளிடத்துல வல்லவனாக இருக்கக்கூடியவன். ஆனா அந்த பெரிய பிராட்டியாரை பார்த்தாலே பெரிய பிராட்டியார் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முகத்தை திருப்பின்றுவான். ஏன் இப்படி இவ்வளவு கஷ்டப்படுற பராமச நாயகிக்கு அருள் செய்யவில்லை அப்படின்னு பெரிய பிராட்டியார் முகத்தை திருப்பின்றுவா. ஆக இவர் திருமாலாகவே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் ஆச்சரியமா சாதிக்கிறா, அவர் திருமாலாக இருக்கிற படினாலதான் எனக்கு அருள் செய்யலையோ, அந்த திருதான் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா பராமச நாயகிக்கு அனுகிரகம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கா போல இருக்கு அப்படின்னு முதல் அர்த்தம் சுலபமா புரிஞ்சு போயிடும். தாயார் அப்படின்றவள் அவர் கருணையே வடிவெடுத்தவள். ஆக அவள் பெருமாளுக்கு முகம் காட்ட மாட்டாள் அப்படின்னா புரியும். ரெண்டாவது அர்த்தம், திருதான் ஏவி விடுறா. யார? மாலை. பராமச நாயகிக்கு அருள் செய்யாத அப்படின்னு மாலை ஏவி விடுறதே திருதான் அப்படின்னா இது எப்படி என்றால், ஆழ்வாருக்கு அந்த உறவு முறை எங்க இருக்கோ அங்கதான் கோபம் வரும். லோகத்திலேயே கூட பிள்ளை இடறினால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ரோட்ல எங்கேயாவது தடுக்கி விழுதான்னா அகத்துக்குள்ள ஓங்கி அம்மா முதுகு அடிப்பான். அம்மா என்ன பண்ணுவா அப்படின்னா உறவு முறை அம்மா இடத்துல தானே இருக்கு, ஆனா எல்லா கோவத்தையும் அம்மா இடத்துலாம் காட்டுவான். அந்த மாதிரி பராமச நாயகிக்கு எல்லா ஆத்மாக்களுக்கும் உறவு முறை பெரிய பிராட்டியார் இடத்துல இருக்கு. அதனால கோவத்தெல்லாம் பெரிய பிராட்டியார் பேர்ல காட்டுறார். திருதான் உன்னை இந்த மாதிரி பண்ணியிருக்கா போல இருக்கு, மாலை இந்த மாதிரி அருள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா போல இருக்கு அப்படின்னு அருளாத திருமாலாருக்கு. என் பிழைத்தான் திருவடியின் தகவினுக்கு என்று ஒரு வாய் சொல் என்று ஒரு வாய், ஒரு வாய்னா ஒரு வார்த்தையை சொல் அப்படின்னு தன்னுடைய கிளிக்கு தூது விடுறார். என்ன வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, என் பிழைத்தான் திருவடியின் தகவினுக்கு. திருவடினா சுவாமி அப்படின்னு அர்த்தம். சுவாமியான ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான் அவனுடைய என் பிழைத்தால் திருவடியின் தகவினுக்கு. தகவுனா கிருபை. எம்பெருமானுடைய கிருபைக்கு இவள் என்ன பிழைத்தாள், என்ன பிழையை செய்தாள், என்ன குற்றத்தை செய்தாள். ரெண்டு ஆச்சரியமான அர்த்தம். முதல் அர்த்தம் என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய தகவு அது கிருபையோ அது விபுவாக மிகவும் பரந்ததாக அளவில்லாததாக இருக்கு எம்பெருமானுடைய கிருபையானது. அப்பேற்பட்ட கிருபைக்கு யார் என்ன பாவம் செய்தாலும் இறையே போதாது. ஆக ஆழ்வார் ஒரு கால் பெருத்த பாவம் செய்தா கூட எம்பெருமானுடைய கிருபையை பார்த்து ஆழ்வாருடைய பாவம்ன்றது ஒண்ணுமே குறை அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆக திருவடியின் தகவினுக்கு, அந்த தகவினுடைய அளவுக்கு அதுக்கு சேரைவள் ஒடுமே மண்ணலியே என் பிழைத்தாள், என்ன பிழை செய்தாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், எம்பெருமானுடைய தகவினுக்கு அவனுடைய கிருபையை பெறுவதற்கு என் பிழைத்தாள். எம்பெருமானுடைய கிருபை நிருகேதுகமாக எப்பொழுதுமே எல்லா ஆத்மாக்களிடத்திலும் உண்டு. நான் இன்னைக்கு ஒண்ணு செய்து அதனாலதான் எம்பெருமான் எனக்கு அனுகிரகம் செய்தான் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி நாம் ஏதாவது செய்தோமே என்றால் அப்ப எம்பெருமானுடைய கிருபையை நாம் சகேதுகமாக ஆக்கிட்டேன். நான் பண்ணேன் அதனாலதான் எம்பெருமான் எனக்கு அனுகிரகம் செய்யறான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இந்த கொடுத்தல் வாங்குதல் மாதிரி ஒரு கிரய விக்கிரயம் வியாபாரம் மாதிரி ஆகும். அப்படி பண்ணக்கூடாது, அதுதான் தவறு. ஆக எம்பெருமான் இயல்பாகவே ரட்சிக்கக்கூடியவன், அவன் ரட்சகன் அப்படின்றத நாம் ஏற்றுக்கொண்டால் போதும். அப்படி பண்ணாமல் பண்ணாலும் ஒரு பிழை தானே, எம்பெருமானுடைய தகவலுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பிழையாக இருக்கும். அது இங்க பராமச நாயகி கேட்கிறா, என் பிழைத்தால் திருவடியின் தகவனுக்கு எம்பெருமானுடைய கிருப்பையை
நான் ஒன்று செய்து பெறப்போறேன் அப்படின்னு நினைச்சுட்டு பரமச நாயகி எங்கேயாவது உன் கோயிலை சுத்தி வந்தாளா, உனக்கு ஏதாவது விளக்கேத்தினாளா, என்ன பண்ணா அப்படின்னு நம்மள கேட்கிறாரு. இங்கதான் அனங்கராச்சாரிய சுவாமி கேட்பார், ஏன் இந்த ஆழ்வார் ஒரு நாள் கூட எம்பெருமானுடைய சன்னிதானத்தை வளம் வந்தது கிடையாதா, எம்பெருமானுடைய திருக்கோயில் அழகிட்டது கிடையாதா, எம்பெருமானுக்கு ஒரு புஷ்பம் சமர்ப்பித்தது கிடையாதா, இதெல்லாம் ஒரு குற்றமா அப்படின்னா எப்போ குற்றமாகும்னா அவனுடைய கிருபையை பெற வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட பண்ணோமே என்றால் அப்போ குற்றமாகும். அதுதான் இங்க பரமச நாயகி கேட்கிறார், நான் என்ன பண்ண, என் பிழைத்தால் திருவடியின் தகவனுக்கு என்று ஒரு வாய்ச்சொல். என் பிழைக்கும் இளங்கிலேயே யான் வளர்த்த நீயலையே. இங்க அந்த என் பிழைக்கும் அப்படின்றது இல்லையா, ரெண்டா பிரிச்சுக்கலாம். என்பு இழைக்கும் அப்படின்னு, இல்லாட்டி என் பிழைக்கும் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். என்பு இழைக்கும் அப்படின்னா, என்புனா எலும்பு, இழைக்கும்னா சேதிக்கிறது, அதை உடைக்கிறது. என்பை இழைக்கும் இளங்கிளியே. இளங்கிளியே, அந்த பருவத்துடைய கிளியே, உன்னுடைய பருவத்தை பார்த்து, உன்னுடைய திருமேனி, உன்னுடைய மேனியை பார்த்தாலே நீ எல்லாமே எம்பெருமானுடைய பகவானுடைய அந்த வாயானது சிவந்து இருக்கா, அது எல்லாமே என்னை எம்பெருமான நினைக்க வைக்கிறதாக இருக்கு. ஆகினால என்னுடைய எலும்பை நீயே வெற்றா போல இருக்கியே. என்பு இழைக்கும் இளங்கிளியே, யான் வளர்த்த நீயலையே, நான் வளர்த்த கிளிதானா நீ, அதனால ஆகையினால இப்படிதான் பண்ணுங்க போல இருக்கு. ஏன்னா என்னுடைய சம்பந்தத்தினாலதான் எம்பெருமானுக்கு இந்த மாதிரி ஒரு தோஷம் போல இருக்கு. அபராத சகத்துவம் அப்படின்ற மகா குணத்தை மறந்து சும்மா இருக்கானே, என்னுடைய தொடர்பால தான். இப்போ என்னோட தொடர்பு உனக்கும் இருக்கே, யான் வளர்த்த நீதானே, ஆகையினால யான் வளர்த்தபடினாலேயே நீ என்ன இப்படிதான் பண்ணுவ போல இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். யான் வளர்த்த நீ அலையே, நீ அலையே அப்படின்னா நீ அல்லையே, நீ அல்லையே, நீ இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கறோம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், நீதானே அப்படின்ற அர்த்தத்துல தான் சொல்றோம். வெத்திரேக்கா அப்படின்னு சொல்லுவார்கள். ஆக ரெண்டு வெத்திரேக்கத்தினால அன்வய திருடீகரணம் அப்படின்னு சொல்லுவார்கள். நீ அலையே அப்படின்னா நீதான அப்படின்னு அர்த்தம். ஆக யான் வளர்த்து நீதான, அப்ப நீ என்ன பண்ணுவ, எனக்கு இந்த மாதிரி பாதகமா தான் இருக்க. எப்படி என்னோட சம்பந்தத்தினால எம்பெருமான் எனக்கு பாதகமாக இருக்கானோ அதே போலதான் நீ எனக்கு பாதகமாக இருப்பாய் அப்படின்னு ஒண்ணு. மற்றொன்று, யான் வளர்த்த எம்பெருமான எனக்கு நாயகன், என்னிடத்துல புணர்ந்து பிரிந்தவன், நீ என் வயிற்ற பிறந்தவள், அதாவது வயிற்ற பிறந்தவள் அப்படின்னா என்னால வளர்க்கப்பட்டவள் நீ, நீ இப்படி பண்ணலாமா என்ன அப்படின்னு ஒரு தாற்பயத்தோட. ஆக என்பை இழைக்கும், என்னுடைய எலும்பை சேதிக்கக்கூடிய இளங்கிலேயே இப்படிதான் பண்றியே அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். மற்றொன்று, என் பிழைக்கும் இளங்கிலேயே யான் வளர்த்த நீயலையே, நான் வளர்த்த கிளிதான நீ. ஆக நான் சொன்னபடி கேட்டால் என் பிழைக்கும், என்ன தப்பாக போகும், நீயா ஒண்ணு செய்ய போறியா அப்படின்னு கிடையாது, உனக்குன்னு ஏதாவது குறை உண்டா அப்படின்னு கிடையாது. ஆக நான் சொல்றதை நீ பண்ண போற, இதனால என்ன தப்பாக போகும் அப்படின்னு என் பிழைக்கும் அப்படின்னு மற்றொரு அர்த்தம். ஆக இங்க இந்த 7ஆம் பாட்டுல அபராத சகத்துவம் அப்படின்ற குணமானது சொல்லப்பட்டது. 8ஆம் பாட்டு, யான் வளர்த்த நீ அலையே சிறுபூவாய் நெடுமாலார் பெண்தூதாய், நோ எனது நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய், சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான், இனி உனது வாயளவில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயே. இங்க பூவை அப்படின்னா நாகனப்புல் அப்படின்னு நம்மளே காட்டுற, அது ஒரு பக்ஷி விசேஷம், ஒரு பக்ஷி. அது அந்த பூவை குறித்து ஆழ்வார் தூது விடுறார். என்ன தூது அப்படின்னா, இந்த பூவை புதுசா அது இப்பதான் வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. ஆழ்வாரை பார்த்து வார்த்தை கூட சொல்லலை. அங்க இருக்கக்கூடிய அந்த பூவை, அந்த பக்ஷியை பார்த்து ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இத்தனை நாளா நான் கஷ்டப்பட்டு இருந்தேன், அப்போ நீ எந்த உபகாரமும் செய்யலையே, இன்னைக்கு ஏதோ ஒன்று கேட்கற மாதிரி தெரியறது, என் உயிரே போறது, இனிமேல் நான் பிரிஞ்சுதான் போறேன், இனிமேல் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு யார் ரட்சகரோ வேற யாராவது போய் நீ நாடிக்கொள் அப்படின்னு இந்த பாட்டுல ஆழ்வார் தெரிவிக்கிறார். நீ அலையே சிறு பூவாய், நீ அல்லையே நீதான சிறு பூவாய் நாகனைக்குள்ளே நீதானா அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்னைக்கெல்லாம் விட்டுட்ட, நான் ஏதோ உடம்பு கொஞ்சம் தேவையா இருந்தது, அன்னைக்கெல்லாம் விட்டுட்ட, இன்னைக்கு புதுசா அன்னைக்கு சும்மா இருந்த நீதானே இப்ப திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு பதற, நீ அல்லையே சிறு பூவாய் அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அன்னைக்கெல்லாம் நானே உன்கிட்ட சொன்னேன், போய் சொல்லு, தூது போ அப்படின்னு சொன்னேன், அன்னைக்கெல்லாம் கண்டுக்கவே இல்லை, இன்னைக்கு புதுசா பதற்றத்தை அடையறையே அப்படின்னு. அங்கதான் ஆச்சாரியால் கேட்டுக்கிறா, இப்போதானே முதல்ல இந்த பூவையை பார்த்து சொல்றா, இது வரைக்கும் நிறைய தடவை சொன்ன மாதிரியே தெரியலையே அப்படின்னா, மற்ற பட்சிகள் இடத்துல சொன்னா இல்லையா, அது எல்லாமே பூவை இடத்துல சொன்னதாகவும் கணக்கு. ஏன்னா ஒரு ஒரே பூங்கால தான் இருக்கோ என்னவோ, அது ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடைச்சு இருக்கோ என்னவோ,
ஆக முன்னாடி சொன்ன வார்த்தை அதை கேட்காமல் நீ போகாம இருந்தையே, நீங்கதான் புதுசா வந்து பதற்றத்தை அடையிற அப்படின்னு, நீ அதையே சிறு பூவாய், நல்ல சிறுமையான பருவத்தை உடைய பூவாய், பூவை பட்சியே சிறு பூவாய், நீ அலையே சிறு பூவாய், நெடுமாலாருக்கு என் தூதாய். நெடுமாலாருக்கு எம்பெருமானுக்கு வியாமோகம் ஏற்கனவே இருக்கு. ஏன்னா நெடுமால், மால் மால் அப்படின்னாலே பெரியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். வியாமுத்தன், வியாமோகத்தை சிறந்த ஒரு காதலை கொண்டவன். ஆக அவனும் நெடுமாலா இருக்கான், நெடுமையான மாலை உடையவன். ஆக நெடிய மாலை உடையவன் அப்படின்னா அவன் ஏற்கனவே ஆசிரியர் இடத்துல வியாமுக்தனாகத்தான் இருக்கான். அப்போ புதுசா அவன் இடத்துல ஒரு பிரேமத்தை நீ விளைக்க வேண்டும் அப்படின்றது கிடையாது. அப்படிப்பட்ட நெடுமாலாருக்கு என்னுடைய தூதாக போயேன். நெடுமாலாருக்கு என் தூதாய், நோய் எனது நுவல் என்ன. முன்னாடி சொன்ன உங்ககிட்ட என்னுடைய நோய் இதெல்லாம் அப்படின்னு, நோய் இது நுவல், நுவல் நுவலுதல் அப்படின்னா சொல்லுதல். என்னுடைய நோயை போய் சொல்லு அப்படின்னு சொன்ன. நுவலாதே இருந்தொழிந்தாய். ஆனா நீ என்ன பண்ண, நுவலாதே இருந்தொழிந்தாய், சொல்லாமே இருந்தாய். இங்கதான் நம்மளே ரொம்ப லௌகிகமான ஒரு வார்த்தையை போல் கேட்கிறார். நோயனது நுவலாதே அப்படின்னு, அதுக்கு முன்னாடி இந்த நோயனது அப்படின்ற இடத்துலயே ஒரு ஆச்சரியமான அர்த்தம். இந்த நோயனதுன்னா என்ன ஒரு நோய், ஒரு டயக்னாசிஸ் அப்படின்னு நடந்திருக்கு அப்படின்னா அந்த நோயை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வேண்டாமா? சும்மா நோயனது நோயனது அப்படின்னு சொன்னாலே போதுமா? என்ன நோய் அப்படின்னா தனித்து ஒரு விசேஷனம் அதுக்கிடவே வேண்டாமா? ஆழ்வாருடைய நோய் அப்படின்னாலே அது பரதாழ்வானுடைய நோயை போலவா, அது சாதுர்த்திகமா இராதே அப்படின்னு நம்மளே ஆச்சாரியர்கள்லாம் சாதிக்கிறார்கள். நமக்கு வரக்கூடிய நோய் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்குலாம் 4 நாள் ஜுவரம் இருக்கும். அதுல ஏதாவது கொஞ்சம் விசேஷம், ஏதாவது வைரல் ஃபீவரா, அந்த ஃபீவரா இந்த ஃபீவரா அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். பரதாழ்வானுடைய நோய் அப்படின்னா அதி விலட்சணமா இருக்கும். அதுவா, அது எனக்கு தெரியுமே. எப்படிப்பட்ட நோய் அப்படின்னா, சித்திரக்கூட்டத்துக்கு போறான் பரதன். பரதன் அங்க போகும்பொழுது எம்பெருமான சேவிக்கிறான். ஜட்டிலம் சீரவசனம் பிராஞ்சலிம் பதிதம் புவி ததர்ஷராமோ துர்தர்ஷம் யுகாந்தே பாஸ்கரம் யதா அப்படின்னு. ஜட்டிலம், இவன் வந்து அப்போ சடமுடி பின்னி இருக்கான். இவனுடைய அனுபவம் முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தசரதன் சக்கரவர்த்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏதாவது சிறந்த புஷ்பங்கள்லாம் வந்ததுன்னா இதெல்லாம் பரதனுக்காக அவனுடைய தலைமுடியில சூட வேண்டும் அப்படின்றதுக்காக வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட பரதன் இப்ப என்ன பண்றான், ஜட்டிலம் அப்படின்னு ஜட்டாமுடியோட கூடியிருக்கான். சீரவசனம், மான்தோல் மர உரிய தரித்திருக்கான், மர உரிய தரித்திருக்கான். பட்டு பீதாம்பரத்தை அணிந்திருந்தவன் இப்ப மர உரிய தரித்திருக்கான். ஜட்டிலம் சீரவசனம் பிராஞ்சலிம் பதிதம் புவி. பிராஞ்சலிம் அப்படின்னு கைகூப்பி விழுந்து சேவித்தவனாக தரை கிடக்கிறான் ராமபிரான் முன்பு. முன்பெல்லாம் என்ன ஆகும்னா, ராமன் தொடங்கி மற்ற எல்லாருமே பரதா கொஞ்சம் எடுத்து போயேன், உன் நல்லதுக்காக தான் அப்படின்னு அவனிடத்துல கெஞ்சி கெஞ்சி இறைஞ்சி இறைஞ்சி அவனுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாக முன்னாடி இருந்தார்கள். இப்ப கூட ஒரு தாயானவள் தன்னுடைய மகனிடத்துல அவனுக்கு நன்மை ஏதாவது ஏற்படலாம் அப்படின்னா கொஞ்சம் கெஞ்சி கெஞ்சி இது கொஞ்சம் எடுத்துக்கோயேன், இது கொஞ்சம் எடுத்துக்கோயேன் அப்படின்னு அவனிடத்துல கெஞ்சி கெஞ்சி சொல்லுவா இல்லையா? அதே போலதான் பரதனிடத்துல முன்னாடி மற்றவர்கள்லாம் வணங்கி வணங்கி இறைஞ்சி இறைஞ்சி உன்னுடைய நன்மைக்காக தான் அப்படின்னு அவ்வளவு பிரீத்தி பரதனிடத்துல அப்படின்னு சொன்னவன் இப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பிராஞ்சலிம் பதிதம் புவி அப்படின்னு தரை கிடக்கிறான். முன்னாடியே படுக்கையில படுத்தவன் இப்போ தான் வணக்கத்தோட தரை கிடக்கிறான். அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட பரதனை ததர்ஷராமோ துர்தர்ஷா, ததர்ஷராம ராமன் கண்டான். துர்தர்ஷம், காணவே முடியல. ராமனுக்கு மட்டும் காண முடியல அப்படின்றது இல்ல. யுகாந்தே பாஸ்கரம் யதா, யுகாந்தத்துல யுகத்தினுடைய முடிவுல அந்த சூரியனானது எப்படி எரியுமோ அது போல பரதனை வந்து காணவே முடியல. அதாவது ஜெகத் உபசம்ஹாரமே நடக்க போறதா அப்படின்ற அளவுக்கு பரதனுடைய அந்த காட்சியானது அப்படி இருந்தது. அப்படிப்பட்ட நோய் அதுதான் ஆழ்வார். இப்படி ஒரு வியசனத்துல இருந்தார் ஆழ்வார். அப்பெல்லாம் விட்டுட்டியே நீ அப்படின்னு இந்த பூவையை பார்த்து, நோயானது நுவல் என்ன, நுவலாதே இருந்தொழிந்தாய். நுவலாதே இருந்தொழிந்தாய் என்ன சொல்லியிருக்கலாம், நுவலாதே இருந்தாய் இல்லாட்டி நுவலாதே ஒழிந்தாய் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். நுவலாதே இருந்தாய், நீ ஒண்ணுமே சொல்லாமல் இருந்தாய். சரி, நுவலாதே ஒழிந்தாய், ஒண்ணுமே சொல்லாமல் நீ என்ன விட்டு அகன்று போயிட்டாய் அப்படின்னு சொல்லலாம். ஒழிந்தாய் அகன்று போயிட்டாய் அப்படின்னு அர்த்தம் வரும். அதுனா நுவலாதே இருந்தொழிந்தாய் அப்படின்னா இது வந்து ஒரு வழக்க சொல்லலாம். அதாவது சொல்லானது 3 விதமா இருக்கும். செய்யுட்சொல், திசைச்சொல், வழக்க சொல். செய்யுட்சொல் அப்படின்னா அந்தந்த பாஷையில இருக்கக்கூடிய இலக்கணத்துக்கு சேர, இலக்கண நூலுக்கு சேர, இப்ப தமிழ் அப்படின்னா நன்னூல் இருக்குல்ல இலக்கண நூலா, அதுக்கு சேர சில சொற்கள்லாம் அமைந்திருக்கும்.
சிலதெல்லாம் திசை சொல், அந்த திசைகள்ல இருந்து அந்த மொழியில வந்து சேர்ந்த சொற்களாக இருக்கும். சிலதெல்லாம் வழக்கு சொல், வழக்கத்துல அந்த மாதிரி அமைந்து போயிடுச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி. இது அந்த மாதிரிதான் இந்த இருந்தொழிந்தாய் இப்போ கூட நம்ம இந்த வழக்கத்துல வச்சுட்டு இருக்கோம். இந்த காலத்துல கூட அந்த 800 வருஷம் முன்னாடி என்ன வழக்கமோ அதை இப்போ கூட என்ன அந்த இருந்தொழிந்தாய் தொலைஞ்சு போ அப்படின்ற ஒரு மாதிரி நம்ம நிஷ்டூரமாக கடுமையாக பேசும்பொழுதுலாம் இந்த மாதிரி தான் நம்ம பிரயோகம் பண்றோம். நோயனது நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய், ஒழிஞ்சு போ அந்த மாதிரிலாம் ஒன்று வருது இல்லையா, அந்த ஒழிந்துன்னு கூடவே சேர்க்கிறோம் இல்லையா, எல்லாமே வழக்கச்சொல். நுவலாதே இருந்தொழிந்தாய். சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன், நான் எல்லாத்தையும் இழந்து தளர்ந்தேன், தளர்ச்சி அடைந்தேன். என்ன இழந்தேன்? சாயல். சாயல் அப்படின்னா சாயா, அதாவது இந்த சோபை. என்ன சோபை அப்படின்னா லாவண்யம் அப்படின்ற சமுதாய சோபை, உடம்புல இருக்கக்கூடிய சாயை நான் இழந்தேன். அதே போல மணி மாமை, என்னுடைய மாமை நிறத்தையும் நான் இழந்தேன். மணி அப்படின்னா ஸ்லாக்கியமான மிகவும் உயர்ந்த அந்த மாமை நிறம், இது அவயவ சோபையை காட்டுறது. அப்படிப்பட்ட மணிமாமையை நான் இழந்தேன் அப்படின்னு இப்படி, அதாவது அவயவ சோபைன்னு இல்லை, மணிமாமையை இந்த நிறத்தை இழந்தேன் அப்படின்னு காட்டுறது. அதாவது சாயை இழந்தேன், மணிமாமையை இழந்தேன், சாயோடு மணிமாமை தளர்ந்தேன். இனி நான் தளர்ந்தேன். இனி உனது வாயலகில் இன்னொரு செல் வைப்பாரே நாடாகே. அப்ப நான் போயிட போறேன். இனிமேல் உன்னுடைய வாய் அழகில், உன்னுடைய வாய் ஆகிற அந்த அழகிலே இன்னடிசில், அந்த இன்னடிசிலை வைப்பாரை நீ நாடாயே, நீயே தேடிக்கோ, நான் உன்னை ரட்சிக்க முடியாது அப்படின்னு. இங்கதான் ஒரு ஆச்சரியமான சரித்திரம். பெரிய திருமலை நம்பி தன்னுடைய அந்திம காலத்துல திருநாட்டுக்கு எழுந்தருள்வதற்கு முன்னாடி தன்னுடைய திருவாராதன பெருமாள் இருந்தார். கண்ணன் எழுந்தருள் இருந்தான். கண்ணன் அந்த கண்ணனை அதனுடைய திருக்காப்பை நீக்கிட்டு கண்ணன் இடத்துல சொன்னாராம், இனி உனது வாயிலகில் என்னடி செல் வைப்பாரு நாடாயே அப்படின்னு, நாளையிலேருந்து உனக்கு யார் திருவாராதனம் பண்ண போற அப்படின்றது தெரியல, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி திருநாட்டுக்கு எழுதினார் அப்படி சரித்திரம். அதற்கு பிறகு 9ஆம் பாட்டு. நாடாத மதர் நாடி நாடோறும் நாரணந்தன் வாழாத மதரடி கீழ் வைக்கவே வகுக்கென்று வீடாடி வீற்றிருத்தல் வினையற்றது என் செய்வதோ ஊடாடு பணிபாடாய் உரைத்தீராய் என் உடலே. நாடாத மதர் நாடி அப்படின்னு இந்த பாட்டுல ஒரு வாடை வந்துதா, அந்த வாடையை பார்த்து ஆழ்வார் சொல்றார், இந்த வாடையை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, என்னை கொல்றதுக்காகவே எம்பெருமான் ஏவி விட்டானோ அந்த மாதிரி ஆழ்வாருக்கு தோன்றதான். அப்படிப்பட்ட வாடையை பார்த்து சொல்றார், ஒரே நிமிஷம், என்னை இப்போ நீ கொல்லாத, நீ மறுபடியும் அந்த எம்பெருமான் இடத்துல போ, அந்த எம்பெருமான் இடத்துல கைங்கரியம் பண்றதுக்காக தான் நான் இருக்கேன், ராமகிருஷ்ணாயிங்க இருக்கிறதே கைங்கரியம் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிடு. சொன்ன பிறகு எம்பெருமான் ஒரு கால் இல்ல எனக்கு பராமரிச நாயகி பண்ற கைங்கரியம் வேண்டாம் அப்படின்னு ஒரு கால் சொன்னானு என்றால் அப்போ நீ என்னை கொன்றுவிடு அப்படின்னு இந்த பாட்டை தெரிவிக்கிறார். நாடாத மலர் நாடி, நாடாத மலர் நாடி அப்படின்னு 2 திசையும் உள்ள பூக்கள் 7-8 திசையில இருக்கக்கூடிய பூக்கள், அப்படிப்பட்ட பூக்களை எல்லாம் நாடி, அதாவது நாடாத மலர் அப்படின்னா நாட அரிதான மலர், தேட அரிதான மலர்கள் 8 திசையும் உள்ள பூ அப்படின்னு. அந்த 8 திசையில இருக்கக்கூடிய பூக்கள்லாம் நாட அரிதான மலர் தானே. அப்ப நாடாத மலர், அதாவது பலர் மற்றவர்கள்லாம் நாடாத மலர் அப்படின்னு வச்சுக்கணும். மற்றவர்கள்லாம் பொதுவாக யாருமே நாடாத மலர், அப்படிப்பட்ட சமமாக எடுக்கக்கூடிய தேடக்கூடிய அந்த மலர்கள் நாடாத மலர் நாடி அத்தை தேடி, நாடாத மலர் நாடி நாடோறும் கைங்கரியம் பண்ணணும். ஏன்னா கைங்கரியம் இல்லை அப்படின்னா சொரூபமே மீன். அதனால நாடோறும் கைங்கரியம் பண்ணணும். நாடோறும் நாடி, நாடாத மலர் நாடி நாடோறும் நாரணந்தன் வாடாத மலரடி கீழ், எம்பெருமானுடைய திருவடி கீழ வாடாத மலரடி கீழ். மற்ற மலர்கள்லாம் வாடிடும், எம்பெருமான் திருவடி தாமரையானது வாடாத மலராக இருக்கு. அந்த மலரடி கீழ் வைக்கவே வகுக்கின்று உண்டாக்கின்று. இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு உண்டாக்கப்பட்டது எதுக்காக? எம்பெருமான் திருவடியில கைங்கரியத்துக்காக தான். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சைன்யுதா அப்படின்னு, இது எல்லாமே ஈஸ்வர கைங்கரியத்துக்காக தான். இந்த ஹஸ்தபாதாதி சைன்யுதா, கை கால் உடம்பு கூடின உடம்பு எம்பெருமான் கைங்கரியத்துக்காக. அதே போல யார லக்ஷ்மணனை குறித்து சுமித்ரை சொல்றா, தாயானவள் சிருஷ்டஸ்தம் வனவாசாய சுதரர்த்த சுஹிருஜனே ராமே பிரமாதம் மாகார்ஷிஹி புத்திர பிராதரி கச்சதி அப்படின்னு, உன்னை நான் பெத்ததே எதுக்காகனா வனவாசத்துக்காக தான். நீ பெருமாள் பின்னாடி போய் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை பெற்றேன் அப்படின்னு சொல்றா இல்லையா. அதான் வைக்கவே வகுக்கின்ற, இந்த உடம்பு உண்டாக்கப்பட்டது எம்பெருமான் கைங்கரியத்துக்காக தான். வைக்கவே வகுக்கின்ற ஆக இப்படி இருக்க என்ன ஆயிருக்கு? ஊடாடு பணிவாடாய் வைக்கவே வகுக்கின்ற வீடாடி வீற்றிருத்தல் வினையற்றது என் செய்வதோ. அதாவது வினையற்று, இது எப்படி வச்சுக்கணும்,
வீடாடி வீச்சிருத்தல் வினையற்றது அப்படின்றத இருக்கு இல்லையா, எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா வினை அற்று, வினை நல்வினை என்னுடைய சுபிக்ஷம் எல்லாம் அற்று தீர்ந்து எல்லாமே போயிடுது, நல்வினை எல்லாம் போயிடுது, வினை அற்று வீடாடி, வீடு வீடு அப்படின்னா விஸ்லேஷம் பிரிதல், ஆடி தீர்த்தம் ஆடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆடி அப்படின்னாலே அவகாகனம் உள்ளே முழுகுவது அப்படின்னு அர்த்தம். நான் பிரிவிலேயே உள்ளே முழுகி போயிட்டேன். வீடாடி வீச்சிருத்தல், வீற்றிருக்கிறதுல என்ன, வீற்றிருந்திடலும் தனிக்கோள் செல்ல வீவில் சீர் அப்படின்ற மாதிரி சிங்காசனத்துல வீட்டில் இருக்கிறது. ஆக பிரிவிலேயே நான் ஒரு பெரிய பட்டமே வாங்கிட்டேன், பிரிவில் நல்லா முழுகினேன், அதுக்கப்புறம் பிரிவிலேயே நான் தான் ராணின்றது போல ஒரு பட்டமே வாங்கிட்டேன். ஆக வினையாற்று வீடாடி வீற்றிருத்தல் இது என் செய்வது, இது இப்படிப்பட்ட இந்த நிலையானது என் எதுக்காக இந்த மாதிரி ஒரு நிலை, நானும் உண்டாக்கப்பட்டது கைங்கரியம் பண்றதுக்காக. ஆனா அது எதிர்மறையாக இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு அதுல ஏதோ ஒரு பட்டம் வாங்கிட்டேன், இது என் செய்வது அப்படின்னு. இது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த வீடு அப்படின்றது விஸ்லேஷம் இருக்கு இல்லையா, பிரிவு அப்படின்றது எம்பெருமானை விட்டு பிரிவு அப்படின்றது மட்டும் கிடையாது. நான் பிரிவுல ஒரு பெரிய பட்டமே வாங்கிட்டேன். எப்படிப்பட்ட பட்டம் அப்படின்னா, எம்பெருமானை விட்டு அவன் என்ன இடத்துல புணர்ந்தானா காதாச்சித்தமாக, ஏதோ சில காலம் மட்டும் எம்பெருமான் என்னிடத்துல கூடியிருந்தான், அப்புறம் விட்டு பிரிஞ்சு போயிட்டான். பிரிஞ்சு போனதுனால அவனிடத்துல பிரிவு. அதே போல என்னுடைய தாய்மார்கள் என்ன பண்றார்கள் அப்படின்னா, ஏன் இந்த பெண் இப்படி இருக்கா அப்படின்னு என்னுடைய பண்பை நினைத்து அவர்களும் என்னை கைவிட்டார்கள். இப்ப நான் யாருமே துணை இல்லாம இருக்கேன். அதுதான் ஆழ்வார் வந்து 9ஆம் பத்துல எமராலம் பழிப்புண்டு இங்கன் தம்மால் இடிப்புண்டு அப்படின்னு மேல சாதிக்க போறார். அங்கேயும் தூய்விடு பதிகம் தான், எங்கானல் அகங்கழிவாய் அப்படின்ற இடத்துல எமராலும் பழிப்புண்டு இங்கன் தம்மால் இழிப்புண்டு, தம்மால் இழிப்புண்டு எமராலும் பழிப்புண்டு இங்கன். எனக்கு என்ன வந்தது, என்ன பிரயோஜனம் நான் கண்டேன், எம்பெருமானும் விட்டு பிரிஞ்சு போயிட்டான். என்னுடைய தாய்மார்கள் எல்லாரும் எமர்கள் அப்படின்றது என்னுடைய அடியார்கள், அதாவது அந்த கான்டெக்ட்ல தாய்மார்கள் எல்லாருமே என்னை விட்டும் போயிட்டார்கள். ஆக எனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா, அதுதான் இங்க வந்து வீடாடி அந்த விஸ்லேஷத்தை ஆடி அப்படின்னு. பெரியவாசன் பிள்ளையுடைய 24,000 படி வியாக்கியானத்துல மற்றொரு பாட்டமே காட்டப்பட்டிருக்கு. வீடாடி வீச்சிருத்தல் அப்படின்றது, இந்த வீடாடி அப்படின்ற இடத்துல வேறாடி அப்படின்னு, வேறு அப்படின்னா வேறுபாடு. அதான் மற்றவர்களை காட்டிலும் வேறுபட்டு யாரு அந்த தாய்மார்களிடத்துல இருந்து நான் வேறுபட்டு பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்ற அர்த்தத்துல மற்றொரு பாட்டம் காட்டப்பட்டிருக்கு. வீடாடி வீச்சிருத்தல் வினையாட்டதன் செய்வதோ ஊடாடு பணிவாடாய், ஊடு ஆடு, ஊடு அப்படின்னு நடுவே, எனக்கும் எம்பெருமானுக்கும் நடுவே ஆடுகின்ற சஞ்சரிக்கின்ற அந்த பணிவாடாய் குளிர்ந்த வாடையே ஊடாடு பணிவாடாய் உரைத்து ஈராய் எனது உடலே. உரைத்து எம்பெருமானத்துல ஒரு முறை சொல்லிட்டு போயிட்டு என்ன சொல்லணும், கைங்கரியத்துக்காக பராமச நாயகி இருக்கா அப்படின்னு ஒரு முறை போய் சொல்லிட்டு எம்பெருமானுடைய பதில் சரியா வரலன்னா இப்போ ஈராய் எனது உடல், என்னுடைய உடலை வந்து ஈர்வாய், என்னுடைய உடலை வந்து நீ அறுத்து புகட்டுவாய் அப்படின்னு ஆழ்வார் இந்த வாடை குறித்து சொல்றார். அடுத்தது உடலாடி பிறப்பு வீடு உயிர் முதலாமுற்றுவாய் கடலாடி நீர் தோற்றி அதனுள்ளே கண்வளரும் கடலாடி எம்மானை கண்ட கால் இது சொல்லி விடல் ஆழிமன நெஞ்சே வினையோம் ஒன்றாமளவே. ஆழ்வார் வந்து இந்த 10ஆம் பாட்டுல, அதாவது 9ஆம் பாடல் என்ன பண்ணாரு, நாடாத மதர் நாடி அப்படின்னு வைக்கவே வகுக்கின்றன்னு கைங்கரியத்தை பத்தி சொன்னாரா. சொன்ன உடனே மனசுக்கு ஒரே பதற்றம், கைங்கரியமா, ஆமா கைங்கரியம் பண்ணணுமே. ஏன்னா ஆழ்வாருடைய மனசு எப்படிப்பட்டது, முந்துற்ற நெஞ்சு அப்படின்னு சொல்லுவாரு. ஆழ்வார் போறாரோ இல்லையோ, என்னுடைய மனசு வந்து கைங்கரியம் அப்படின்னு பதற்றத்தை அடைந்து பதறி அடிச்சுட்டு எம்பெருமான் திருவடிகளுக்கு ஓடி போயிடும். அப்படிப்பட்ட மனசு கொண்டவர் ஆழ்வார். இப்ப இந்த மனசு போறது, எம்பெருமான் ஆழ்வாரை விட்டுட்டு நான் எம்பெருமான் கிட்டே போயிடுறேன் அப்படின்னு மனசு போறது. கைங்கரியம் அப்படின்னு கேட்ட உடனே எம்பெருமான் சன்னிதானத்துக்கு போயிட்டனே அப்படின்னு போயிடுறது மனசு. அந்த மனசை பார்த்து இங்க ஆழ்வார் ஒரு செய்தியை சொல்றார். உடலாழி பிறப்பு வீடு உயிர் முதலாமுற்றுமாய். உடல் ஆழி, இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்புக்குள்ள ஆழினா சக்கரம், சக்கரத்தை போல சுத்தி ஆத்மா பிறந்துட்டே இருக்கு. உடல் ஆடி பிறப்பு, சக்கரத்தை போல பிறப்பு இருக்கு. ஆனா அந்த பிறப்புல இருந்து வீடு மோட்சம் அப்படின்றதும் இருக்கு. இதெல்லாம் எடுக்கக்கூடியது யாருக்குன்னா உயிர். ஆக உடல் ஆடி பிறப்பு வீடு உயிர் இதெல்லாம் ஆத்மாவுக்கு தானே. இப்படிப்பட்ட எல்லா தத்துவங்களையும் முற்றுமாய், எல்லாவற்றையும் முதலாழி பிறப்பு வீடு உயிர் முதலா முற்றுமாய், அது முதலாக முற்றுமாய் யாரு இருக்கா, எம்பெருமானே இருக்கான். எம்பெருமானே இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் அவன் தான் நிர்வாகனாக நடாத்துவனாக எம்பெருமான் இருக்கான். உடலாழி பிறப்பு வீடு உயிர் முதலா முற்றுமாய் கடல் ஆழி நீர் தோற்றி. கடல் ஆழி,
ஆழியாக ஆழமாக இருக்கக்கூடிய கடல், அதாவது சுழண்டு வரக்கூடிய கடல். அந்த கடல் ஆழி நீர் தோற்றி ஏகாரண ஜலம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த ஏகாரண ஜலத்தை ஏற்படுத்தி அதனுள்ளே கண் வளரும், அதனால எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறான். அதனுள்ளே கண் வளரும் அடலாழிய மானை. இப்படி அடல்னா யுத்தம் அப்படின்னு அர்த்தம். போர் புரியக்கூடிய ஆழி சக்கரத்தாழ்வார் அதை ஏந்தின அடலாழி அம்மானை சுவாமி. அடலாழி அம்மானை கண்ட காலிது சொல்லி. ஆக என்ன சொல்ல வேண்டும்? இந்த மாதிரி அவனுக்காகவே தான் நான் கைங்கரியம் அப்படின்றது அந்த விஷயத்தை அந்த பெருமானிடத்துல சொல்லி விடல். அத்தோட நீ ஒரு தடவை சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் என்கிட்ட வந்துடாத. அவன் எம்பெருமான என்னிடத்துல வர வரையிலும் நீ அவனை விடாதே அப்படின்னு. விடல் விடாதே, எம்பெருமானை விடாதே, சொல்லிண்டே இரு அப்படின்னு தாத்பரியம். இது கண்ட கால் இது சொல்லி விடல் சொல்லி விடல் ஆழிமட நெஞ்சே. நீ இந்த மாதிரி ஆழிமட நெஞ்சே எனக்கு பவ்யமாக மடப்பத்தை அப்படின்னா பவ்யம், எனக்கு அடங்கி இருக்கக்கூடிய நெஞ்சு. ஆழி கம்பீரமான நெஞ்சு, இல்லாட்டி சுழன்று வரக்கூடிய நெஞ்சு, ஆழிமட நெஞ்சு. வினையோம் ஒன்றாமடவே. வினையோம் வினையை பண்ணின நான். இங்கேயும் பன்மை இருக்கு, வினையேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆழ்வார் தான் எல்லாரும் சேர்த்துக்கிறாரு, மற்ற ஆழ்வார்களையும் சேர்த்துக்கிறார். வினையோம் ஒன்றாம் அளவே, வெம்பெருமானோட ஒன்றாம் அளவு. அவனிடத்துல ஒன்று சேருகிற வரையிலும் என்ன பண்ணணும்? நீ அவனை விடாமல் அவனிடத்துல இதை சொல்லிகிட்டே இருக்கணும். கைங்கரியத்துக்காக தான் வரவசனாகி இருக்கா, கைங்கரியத்துக்காக தான் வரவசனாகி இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டும். வினயோம் ஒன்றாமடவே அப்படின்னு ஒரு அர்த்தம். விடல் அப்படின்றது எம்பெருமான விடாதா அப்படின்னு. மற்றொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னை விட்டு நீ போகாத, நீயும் போயிட்டுன்னா எனக்கு துணையே கிடையாது அப்படின்னு மற்றொரு அர்த்தமும் உண்டு. கடைசி பாட்டு. அளவியர்ந்த ஏழுலகத்தவர் பெருமான் கண்ணனை வளவயல் சூழ்வன் குருகூற்றிட கோபன் வாய்ந்துரைத்த அளவின்ற வந்தாரி 1010 வளவுரையால் பெறலாகும் வான் ஓங்கு பெருவளமே. அளவு இயன்ற ஏழுலகத்தவர் பெருமான் கண்ணனை. அளவு இயன்றன் கூட பிரிக்கக்கூடாது. அளவு என்ற, அதாவது அளவு வியன்ற. அளவு வியன்ற வியத்தல் அப்படின்னா கடத்தல். இயத்தல் அப்படின்னு என்ன ஆகுனா அங்கே இருத்தல் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். இயத்தல் அப்படின்றது வியத்தல் தான் கடத்தல் அப்படின்ற அர்த்தம். அதனால இங்க அளவு வியன்ற, அந்த அளவு அப்படின்றது அந்த அளவு வியன்ற சேர்த்து என்ன எடுத்து அப்படின்னா அளவு என்ற அப்படின்றது ஆயிடுச்சு. அது எப்படி அளவு என்றன்னு ஆகும் அப்படின்னா அநேகமா இங்க கடைப்புறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தோன்றது. அளவு வியன்ற விழுந்திருக்கு. அளவு என்ற அளவை கடந்த எம்பெருமானுடைய மகிமை எப்படிப்பட்டது? அளவு கடந்த மகிமை தானே. அளவு என்ற 7 உலகத்தவர் பெருமான். அந்த பெருமான் எப்படி இருக்கான்? 7 உலகங்களையும் கொண்டவனாக இருக்கான். சரி, அளவு கடந்த மகிமை எம்பெருமானுக்கு என்ன இருக்கு அப்படின்னா குணபூர்த்தி இருக்கு. ஆழ்வார் இப்படி கஷ்டப்படுறாரு இல்லையா, இந்த கஷ்டம் மேலும் நீடிக்க கூடாது அப்படின்னு எம்பெருமான் முகம் காட்டுகிறான். அதான் அவனுடைய குணபூர்த்தி. வேண்டிய பக்தி எல்லாம் ஏற்படுத்தியாச்சு, இனிமேல் இதுக்காக பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்து எம்பெருமான் வரான் இல்லையா, அதான் அவனுடைய குணபூர்த்தி. அதே போல 7 உலகத்தவர் பெருமான், 7 உலகங்களையும் கொண்டவனான எம்பெருமான். அந்த 7 உலகங்கள்ல ஒருத்தன் தானே நான், என்னையும் உடையவன் எம்பெருமான். ஆக என்னையும் ரட்சித்தான். அளவு என்ற 7 உலகத்தவர் பெருமான் கண்ணனை. கண்ணன் அப்படின்றவன் சுலபன் அப்படின்னு அர்த்தம். கண்ணன் அப்படின்னாலே சுலபன். ஆக சுலபனாக 10 அடியவருக்கு அப்படின்ற இடத்துல சௌலபியனா சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் தானே இந்த பதிகம். ஆகையினால தான் விரும்பின அந்த சௌலபியம் அத்தோட அந்த கூடின எம்பெருமான் சேர்ந்தான் கண்ணன் அப்படின்னு. மற்றொரு அர்த்தம் ஆச்சாரியர் காட்டுறாருங்க நம்பிள்ளை. கண்ணனை தான் ஆசைப்பட்டா 10 அடியவருக்கு அப்படின்ற இடத்துல அந்த கண்ணனே வந்தான் அப்படின்னு. அப்பதான் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த மாதிரி பெருநிலம் கடந்த நல்லடி போது ஆயார்த்தியல் ஆற்றுவன் அப்படின்னு திருவிக்கிரமனுடைய திருவடிகள்ல சேவிக்கணும் அப்படின்னு தானே ஆழ்வாருக்கு ஆசை. அது கிடைக்கல அப்படித்தானே இங்க அஞ்சரை மணி ஆராய் அப்படின்னா இங்க ஒரு கால் ஒரு விஷயம் தோன்றது. ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த திருவிக்கிரமனுக்கும் கண்ணனுக்கும் ஒரு பெரிய சாமியம் சொல்லிகிட்டே இருப்பான். வாமனனுக்கும் கண்ணனுக்கும் எல்லா இடத்துலையும் எளிமையாக பழகக்கூடிய அந்த சாமியம். அதனால கண்ணனா இருந்தான்னா வாமனனாக இருந்தான், 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்ற எண்ணம் கூட எங்க ஆழ்வாருக்கு இருக்கிறதாக ஆச்சாரியர்கள் திருவிழா பற்றலாம். ஆக அந்த கண்ணனே வந்தான் அப்படின்னு அளவு என்ற இடகத்தவர் பெருமான் கண்ணனை வளவயல் சூழ்வன் குருகூற்றிட கோபன். வளவயல் வளப்பத்தை, அப்படிப்பட்ட ஒரு சமிருத்தியுடைய வயல். அகால பலினோ விருட்சாக அப்படின்னு பரத்வாஜர் இடத்துல போய் எம்பெருமான் சேவிச்சானாம். எம்பெருமான் எப்போ லங்கா விஜயம் எல்லாம் பண்ணின பிறகு அயோத்தியாவுக்கு வரும் பொழுது எம்பெருமான் பரத்வாஜர் குறித்து சேவிச்சானாம்.
அப்போ எம்பெருமான் பரத்வாஜர் சொல்றாரு, ஏதாவது வரம் கேளு அப்படின்றாராம். அப்ப எம்பெருமான் பிரார்த்திச்சது இது, அகால பரிணோ விருக்ஷாஹா அப்படின்னு என்னுடைய மார்க்கத்துல எல்லாமே இந்த பழங்கள் எல்லாம் பழித்ததாக இருக்கட்டும், விருட்சங்கள் எல்லாம் பழித்ததாக இருக்கட்டும், அப்படின்னு பழங்கள் கொண்டதாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்டானா. அது போல வளவயல் வன்குருகூர் சடகோபன் அப்படின்னு வளம் மிக்க வயலாக திருநகரி இருக்கு. வடவயல் குருகூர் சடகோபன் வாய்ந்துரைத்த, வாய்க்கை அப்படின்னா கிட்டுகை, அதாவது மனசுல நல்லா தேக்கி வச்சுட்டு இருக்காரு ஆழ்வார். இந்த பாட்டை நல்லா கிட்டி பொருந்தி பாடியிருக்கார், மனசுல நல்லா தேக்கி வச்சு ஆழ்வார். நம்ம வெறும் வாய்ச்சொல்லாம் நம்ம சில சொல்லிடுவோம் கிடையாது இல்லையா, அந்த மாதிரி கிடையாதுங்க. ஆழ்வார் சகிருதயமாக முழுமையாக ஆழ்வார் இதுல பிணிப்புண்டு, அதாவது இதுல தொடர்பு கொண்டு ஆழ்வார் பாடினது. வளவயல் குருகுட்சடகோபன் வாய்ந்துரைத்த அளவு என்ற அந்தாதி, அளவை கடந்த அந்தாதி. அந்த அந்தாதியில பெருமையில எங்க அளவு இருக்கு, திருவாய்மொழிக்கு. அளவு என்ற அந்தாதி 1010 வளவுரையால், இந்த 10 பாட்டினுடைய வளவுரையால், வளமிக்க உரையாலே என்ன பெறலாகும் அப்படின்னா, பெறலாகும் வான் ஓங்கு பெருவளமே. வானத்திலே ஸ்ரீ வைகுண்டத்திலே ஓங்கு பெருவளம் பெறலாகும். ஓங்குகின்ற பெருத்த ஒரு வளம், செல்வம். என்ன செல்வம்? கைங்கரியம் அப்படின்ற ஸ்ரீ. ஆகினால அதுதான் பலன் அப்படின்னு இந்த 11 பாட்டுக்கு 10 பாட்டுக்கு பலனாக ஆழ்வார் ஸ்ரீ வைகுண்டத்துல கைங்கரிய பிராப்தியை அருளி செய்தார். ஆக இந்த பதிகத்துல எம்பெருமானுடைய அபராத சகத்வம் அப்படின்ற குணமானது பேசப்பட்டிருக்கு. எதுக்கு இந்த பதிகம் வந்தது அப்படின்னா, 10 அடையவர் கிளியவன் அப்படின்ற அந்த சௌலபியத்தை அனுபவித்தார். எம்பெருமான நேர கட்டி அணைய வேண்டும் அப்படின்னார். அது கிடைக்கல. ஏன் கிடைக்கல? ஆழ்வாருடைய பக்தியை வளர்க்க வேண்டும் அப்படின்னு எம்பெருமான காசு. ஆனா ஆழ்வார் தப்பா புரிஞ்சுட்டார். என்னிடத்துல பிழை இருக்கிறதுனாலதான் வரல அப்படின்னு நினைச்சுட்டார். பிழை இருக்கிறதுனால வரல அப்படின்னு நினைச்சுட்டு, சரி பிழை இருந்தாலும் என்ன, அவனிடத்துலதான் அபராத சகத்துவம், பிழையை பொறுக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு நினைச்சு தூது விட்ட பதிகம் தான் இந்த அஞ்சரை வடநாளார் என்ற பதிகம். இதை நன்றாக அனுபவித்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீகர் திருவடிகளே சரணம்.